அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் தொடர்ந்து ஏறக்குறைய 30 வருடங்களாக பன்னாட்டு கம்பெனிகள் தொழிற்சாலைகளை தொடங்குகின்றன. அந்த தொழிற்சாலைகள் பெரும்பாலும் சென்னையை சுற்றி திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மட்டுமே அமைகின்றன. அடிக்கடி வறட்சிக்கு இலக்காகும் தென் தமிழகமான தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி, திண்டுக்கல், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் எண்ணற்ற இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்றி தத்தளிக்கிறார்கள். எனவே இந்த கம்பெனிகளை அனுமதி அளிக்கின்ற பொழுதே தென் தமிழகத்திலும் துவக்கப்பட வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக கடந்த 30 ஆண்டு காலமாக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறோம். இந்த நிலையில் சில கம்பெனிகள் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு, அதேபோல திருநெல்வேலியில் கங்கை கொண்டான் பகுதிக்கு அந்த கம்பெனிகள் வருகின்றன. அதாவது அந்த கம்பெனிகள் வர வேண்டும் என்று சொன்னது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் என்றால் அந்த பகுதிக்குரிய உள்ளூர் வாழக்கூடிய படித்த தகுதி வாய்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் அண்மையில் துவக்கப்பட்டிருக்கூடிய கார் தொழில் வின்ஃபாஸ்ட் என்ற கார் தொழிற்சாலையில் 300க்கும் மேற்பட்டவர்கள் வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் உள்ளூர் வாசிகள் மிக குறைவு. அதேபோல பெரிய பல கம்பெனிகள் அங்கே துவக்கப்படுகின்றன. கட்டுமான பணிக்கு அந்த உள்ளூர் மக்களை பயன்படுத்துகிறார்கள். துவங்கிய பிறகு துப்புரவு பணி போன்ற அடிப்படை பணிகளுக்கு பயன்படுத்துகிறார்கள் தவிர நிர்வாக பணி, அதேபோல உயர்ந்த பணிகளில் ஆந்திராவை சார்ந்தவர்கள், கேரளாவை சார்ந்தவர்கள், கர்நாடகத்தை சார்ந்தவர்கள், வடமாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. உள்ளூர் தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். எனவே தென் தமிழகத்தில் மட்டுமல்ல, எந்த பகுதியில் தொழிற்சாலைகள் துவங்கினாலும், குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனை தென் தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் துவக்கப்படக்கூடிய தொழிற்சாலைகளில் 180% வாய்ப்புகளை குறிப்பாக உயர் பதவிகளில், டெக்னிக்கல் திறன்மிக்க பணியிடங்களில் உள்ளூர் வாசிகளுக்கு, உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமையை அளிப்பதற்குண்டான சட்டத்தோடு இந்த தொழிற்சாலைகள் இயங்கப்பட வேண்டும். ஏற்கனவே தொடங்கப்பட்டிருக்கிற தொழிற்சாலைகளுக்கும் இந்த சட்டம் பொருந்தக்கூடிய வகையில் சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக செப்டம்பர் மாதத்திலே வாகன பேரணியும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருந்தோம். தவிர்க்க இல்லாத காரணத்தினாலே, அன்று வேறொரு நிகழ்ச்சி அங்கே முக்கியமாக இருந்த காரணத்தினாலே நாங்கள் அதை ஒத்திவைத்து அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி என்று தூத்துக்குடியில் மிக பிரமாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை, அதாவது உள்ளூர் பன்னாட்டு கம்பெனிகள் தொடங்கப்படுகின்ற பொழுது உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை அளித்திட வேண்டும், அதற்குரிய சட்டத்தை தமிழ்நாடு இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி பிரமாண்டமான வகையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அதற்குண்டான அனுமதி ஏற்கனவே நாங்கள் காவல்துறையினர் கொடுத்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்டத்தில் பல பகுதிகளில், குறிப்பாக சிறுவத்தூர், வத்ராயூர் பகுதிகளில் மருத்துவமனைகள் இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினாலும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளும் பழைய மருத்துவமனைகள், ஏறக்குறைய 2 லட்சத்து 3 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதியில் போதிய மருத்துவ வசதிகள் இல்லாத காரணத்தினாலே அந்த மக்களுக்கு, அதாவது உரிய மருத்துவ வசதிகளை தந்திட வேண்டும், அதற்குண்டான நிதி ஒதுக்கிட வேண்டும் என்று வலியுறுத்தி அதற்கு பிறகு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி என்று அங்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து மக்களுடைய, உள்ளூர் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தப்படும். அதே அது விருதுநகர் மாவட்டங்க. அது 18 அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில், அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி விருதுநகர் மாவட்டத்தில். அடுத்தது கடந்த 5 மாத காலமாக தமிழ்நாட்டுடைய பல்வேறு மாவட்டங்களில் கிராமந்தோறும் சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டு வருகிறேன்.
கிராம பகுதிகளில் ஆண் சகோதரர்கள் மிகப்பெரிய அளவுக்கு குடிப்பழக்கங்களுக்கு ஆளாகி தங்களுடைய உடல்நிலைகளை கெடுத்திருக்கிறார்கள். மிகவும் பரிதாபமான நிலையில் அவருடைய பொருளாதாரங்கள் இருக்கிறது. குறிப்பாக விவசாய தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், கட்டிட தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், யாரெல்லாம் தினச்சம்பளம் பெறுகிறார்களோ அவர்கள் தங்களுடைய வருமானத்தினுடைய பெரும் பகுதியை அவர்கள் மதுவிற்கே செலவழிக்கக்கூடிய சூழலும், பெண்கள் சம்பாதிக்கக்கூடியது அவர்களுடைய வருமானத்தை இவர்களுக்கு உடல்நிலையை சரி செய்வதற்காக செலவழிக்க வேண்டிய அவநிலையும் இருக்கிறது. இன்று ஆட்சி இருக்கக்கூடியவர்கள் 2006ஆம் ஆண்டு 2010களில் எதிர்க்கட்சியாக இருந்தபோது தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தவுடன் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். அதை வரக்கூடிய பொங்கல் தினத்திலிருந்தாவது அதை அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இதனால் எண்ணற்ற இளைஞர்கள், பெரியோர்கள் தமிழ்நாட்டினுடைய அந்த 70 வயது அடைவதற்கு 60 வயது அடைவதற்கு முன்பாக இறந்து போய் விடுகிறார்கள். எனவே தமிழ்நாடு மக்களுடைய உடல்நலம் கருதியும் அவருடைய வாழ்வாதாரத்தின் கருதியும் எந்த திட்டமும் மக்களுக்கு சென்றடையாத வகையில் இந்த டாஸ்மார்க் செயல்படுவதன் காரணமாக அவருடைய உடல்நலம் கெடுக்கப்படுகிறது, வருமானம் அளிக்கப்படுகிறது. எனவே தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்றும் நாங்கள் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக இந்த அரசை வலியுறுத்துகிறோம். தேவைப்படுகின்ற பொழுது ஜனவரிக்கு பிறகு அதுக்கு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். அதேபோல கிராமங்களிலே நாங்கள் சுற்றுப்பிரயாணம் செய்கின்ற பொழுது இன்னும் பல கிராமங்களிலே, கிராம கோயில்களிலே அனைத்து மக்களுக்கான வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகிறது. அதாவது இப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆபத்தாக மதமாற்றம் கமுக்கமாக, அமைதியாக மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் மத மாற்றத்தை வேறு வேறு வழிகளிலே ஊக்குவிக்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் இந்துக்களிலேயே சாதி வேற்றுமைகள் பார்த்து அடித்தள மக்களை வழிபாட்டு உரிமை கூட மறுக்கின்ற பொழுது அவர்களை எளிதான இலக்காக மதமாற்றக்கூடியவர்கள் பயன்படுத்துகிறார்கள். எனவே தமிழ்நாட்டினுடைய அறநிலையத்துறையும் அதேபோல தமிழ்நாடு அரசும் அனைத்து கிராம கோயில்களிலும் அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் வழிபாட்டு உரிமை மட்டுமல்ல, அது கிராம கோயில்களாக இருந்தாலும் அந்த நிர்வாகத்திலும் சமபங்கு அளிக்கக்கூடிய வகையில் அவர்களுக்கு உண்டான வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் ஒரு நடவடிக்கை எடுத்திட வேண்டும். அதே போலதான் இப்பொழுது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் இருக்கக்கூடிய இருக்கன்குடி மாரியம்மன் கோவில், அந்த கோயில் ஏறக்குறைய 300-400 வருடங்களுக்கு மேலாக பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்கிறது. திடீரென்று 1995ஆம் ஆண்டு அந்த கிராமத்தினுடைய எல்லையை அருகாமல் கூடிய 3 கிலோமீட்டருக்கு அப்பால் கூடிய கிராமத்தோடு சேர்த்த காரணத்தினாலே இப்பொழுது அங்கு ஒரு அசாதாரணமான சூழல் நிலவுகிறது. எனவே 95க்கு முன்பு இருந்த நிலையே இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் அந்த சர்வேயில் இருந்திட வேண்டும் என்று அதையே நாங்கள் வலியுறுத்துகிறோம். இதுபோன்று பல முக்கியமான விஷயங்கள் தமிழ்நாட்டில் கிராம அளவில் நடக்கக்கூடியதெல்லாம் தமிழ்நாட்டுடைய அரசனுடைய கவனத்துக்கு வராமல் இருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு அடித்தள மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை உடனடியாக தீர்த்திட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். கடந்த 27ஆம் தேதி அன்று கரூர் மாவட்டம் கரூரில் பிரபல திரைப்பட நடிகரும் அண்மையில் தமிழ்நாடு வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை துவங்கியிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தனது பரப்புரையை மேற்கொள்கின்ற பொழுது 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தை மட்டுமல்ல உலகத்தினுடைய கவனத்தையே ஈர்த்திருக்கிறது. 41 பேருடைய மரணம் என்பது அது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள இயலாது. இதுபோன்ற ஒரு சம்பவம் சாதாரணமாக, அதாவது ஒரு போராட்டங்களிலே துப்பாக்கி சூடுகள் நடத்தி அல்லது கண்ணீர் புகைக்குண்டு வீச்சுகள், தடியடிகள் நடத்தி பல்வேறு சம்பவங்களிலே பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு பொதுக்கூட்டம் அல்லது இதுபோன்று ரோட் ஷோக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த நிகழ்வுகளிலே இவ்வளவு பெரிய உயிரிழப்பு நடந்தது இதுதான் முதல் முறை. இப்பொழுது கடந்த 1 வார காலம் ஆகிவிட்டது சம்பவம் நடந்தது. இந்த சம்பவத்திற்கான
முழு முதல் காரணம் யார்? இந்த சம்பவம் ஏன் நடந்தது? எப்படி நடந்தது? யாரால் நடந்தது? இந்த சம்பவம் தடுத்திருக்கக்கூடிய நிகழ்வா இல்லையா என்பதை பற்றி ஒரு வார காலமாகியும் எந்தவிதமான தகவலும் அரசிடமிருந்தும் இல்லை, வேறு எந்த நிறுவனங்கள் மூலமாகவும் தென்படும். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஏதோ திட்டமிட்டு செய்வதைப் போல இதுக்கு முழு பொறுப்பையும் அந்த நிகழ்ச்சியினுடைய பரப்புரையிலே கலந்து கொண்ட அல்லது அவர்தான் அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் மட்டுமே பொறுப்பேற்க வேண்டும் என்பதை போன்ற ஒரு கருத்து தொடர்ந்து பரப்பப்பட்டு வருகிறது. ஒரு நிகழ்வு நடந்துவிட்டது. அந்த நிகழ்வு நடந்த பிறகு அதனுடைய உண்மைத்தன்மையை கண்டறிவதற்கு பதிலாக அரசியல் உள்நோக்கத்தோடோ அல்லது அரசியல் காழ்ப்புணர்வோடோ அல்லது ஒருதலை பட்சமாகவோ அந்த கட்சியின் மீதே முழுமையாக குற்றச்சாட்டு சுமத்துவது அல்லது அந்த தலைவரை மட்டுமே பொறுப்பாக்க வேண்டும் என்று சொல்லுவது நியாயமாகுமா? இது வரக்கூடிய காலகட்டங்களிலே எப்படிப்பட்ட மோசமான விளைவுகளை உருவாக்கும்? சில பேர் கடந்த 3 தினங்களாக பார்த்தால் விஜய் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அவரையும் கைது செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லுகிறார். இதெல்லாம் உண்மையை கண்டுபிடித்து வரக்கூடிய காலகட்டங்களிலே எந்த சிறிய கூட்டமோ பெரிய கூட்டமோ உண்ணாவிரதமோ ஆர்ப்பாட்டமோ அமைதியாக ஜனநாயக ரீதியாக நடைபெற வேண்டும் என அதற்குண்டான தீர்வை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக அரசியலே ஒரு புதிதாக ஒருவர் வருகிறார், இதுதான் ஒரு வாய்ப்பு, எனவே அவரை முற்றாக இதை வைத்து காலி செய்துவிட வேண்டும், அவரை அரசியல் களத்திலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்ற ஒரு தீய நோக்கத்தோடு பலரும் கடந்த 3-4 தினங்களாக அவர்களுடைய குரல் அதிகமாக இருக்கிறது. இதெல்லாம் சமூகத்தில் சரியானதாக இருக்குமா என்பதுதான் என்னுடைய கேள்வி. மொத்தத்தில் இதுக்கு என்ன யார் முழு முதற் காரணம்? அதாவது அந்த கட்சி தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய அனுமதி கேட்கிறது. நாங்கள் இந்த சம்பவம் கேள்விப்பட்ட 27ஆம் தேதி கேள்விப்பட்டு 28ஆம் தேதி காலை 11 மணிக்கே நான் அந்த களத்துக்கு சென்று விட்டேன். அந்த இடத்தை தான் முதல்ல போய் பார்த்தோம். அதுக்கு பிறகு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை பார்த்தோம். நடிகர் விஜய் அரசியல் கட்சியினுடைய தலைவராக தன்னை இப்பொழுது அடையாளம் காட்டிக் கொண்டாலும் கூட இன்னும் அவர் ஒரு திரைப்படத்தினுடைய பிரபலமான நடிகர். அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா வெறும் அவருடைய கட்சியினுடைய தொண்டர்கள் மட்டுமில்லை, பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள், பல்வேறு விதமான வர்க்கத்தை சார்ந்தவர்கள் அதில் இருக்கிறார்கள். எனவே இதை காவல்துறை அவருடைய 2 மாநாடுகளை தமிழ்நாடு அரசு பார்த்திருக்கிறது. ஏற்கனவே திருச்சி, அதே போல பெரம்பலூர், அதே போல நாகப்பட்டினம் போன்ற பகுதிகளில் அவருடைய பரப்புரைக்கு வரக்கூடிய கூட்டத்தினுடைய தன்மையும் இவர்களுக்கு தெரியும். எனவே இவருக்கு தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்கள் அல்லாமல் மற்ற பிரிவினரும் இந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஏன் தமிழ்நாடு அரசு அல்லது காவல்துறை முன்கூட்டியே கணிக்க தவறியது? அப்படி இருக்கின்ற பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பேசுவதற்கு கொடுக்கப்பட்ட இடம் நிச்சயமாக சரியான தேர்வு அல்ல. ஒருவேளை தாவேகா நிர்வாகிகளே அதை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட காவல்துறை அட்வைஸ் பண்ணியிருக்கும், இதை நீங்க சரியா இல்லை, இந்த இடம் உங்களுக்கு போதாது, இதை நீங்க தவறா போயிடும், நாங்கள் வேறு இடம் ஒதுக்குறோம் என்று காவல்துறை அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்க வேண்டும். அதுதான் சரியா இருக்க முடியும். ஆனால் அது வேறு விதமாக இந்த இடத்தான் நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறது திணிக்கப்பட்டதாகத்தான் தெரிகிறது. அதுக்கு பிறகு கூட்டம் கூடி விடுகிறது. சரி, அவருடைய வாகனம் நாமக்கல் இருந்து வருகிறது. நாமக்கல் இருந்து தாண்டி வேலுசாமிபுரத்தை நோக்கி வருகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ரவுண்டானா இருக்கிறது. அந்த ரவுண்டானாவில் குறைந்தபட்சம் பேச வைத்திருந்தாலும் கூட பிரச்சனை வந்திருக்காது. என்ன ஆகிறது, இவருக்கு ஒதுக்கப்பட்ட இடம் ஒரு பகுதி இடது பக்கம் வண்டி போயிருக்கணும், அங்கே கூட்டம் கூடியிருக்கிறார்கள். ஆனால் இவருடைய வாகனத்தை வலது பக்கம் போக சொல்ல காரணத்தால் வலது போகுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, பெரிய வாகனம்
கொடுக்கப்படி 22 அடி தான் நான் வந்து அளந்து பார்த்தேன். அப்போ இடதுபுறம் பக்கத்தில் நெருங்கி பார்க்கலாம் என்று இருந்தவர்கள் வலது பக்கம் போன உடனே அந்த அவர்கள் முண்டி எடுத்து இந்த பக்கம் வராங்க. வேற வந்து டிவைடர் வேற இருக்குதுங்க, அது வந்து பெர்மனண்டா இருக்குதுங்க, அது காங்கிரீட்ல போட்டுருவாங்க. ஸோ இப்படி வந்து பல்வேறு குழப்பங்கள் வந்து அந்த இடம் ஒதுக்கியதிலிருந்தே துவங்குகிறது. இவரை வந்து வந்த உடனே நீங்க இதுக்கு மேல மூவ் ஆகாதீங்க, கூட்டம் கட்டுக்கிடங்காமல் இருக்கிறது, ஆனால் நீ இங்கேயே பேசிட்டு போறது உசிதம் என்று காவல்துறையினர் தடுத்திருக்க வேண்டும். அங்கதான் வந்து எல்லாருமே தவறாங்க. நீங்க வண்டி இதுக்கு மேல போனா கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது, அசம்பாவிதம் நடந்து வி வில் நாட் அலவ் அப்படின்னு காவல்துறை வந்து அவங்க கண்ட்ரோல் எடுத்திருக்கணும். ஆனா அவங்க தான் அந்த வண்டியை நகர்த்தி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல தான் நீங்க பேசணும்னு சொல்லிக்கிறாங்க. அங்கதான் நீங்க உங்களுக்கு எந்த இடத்துல வாகனம் நிறுத்தணும்னு சொல்லப்பட்டதோ அந்த இடத்துல தான் பேச வேண்டும் என்று அவங்கள நகர்த்த அந்த வண்டியை வந்து கூட்டத்துக்குள்ள புஷ் பண்ணி கொண்டு போய்க்கிறாங்க. அப்பன்னா அது பெரிய வாகனம், குறுகிலான பாதை, இந்த கூட்டம் பிதுங்குது, அங்க இருக்கிற கூட்டம் ஜம்ப் பண்ணி வந்து இடது பக்கம் வலது பக்கம் வண்டி வருது. ஸோ ஒட்டுமொத்த ஜாம் ஆகும். அதுல வந்து குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள் என்று பல பேர் வந்து அந்த இதில் சிக்கி பாதிப்புக்கு ஆளாகிறாங்க. சரி, இதுதான் நடந்த சம்பவம். இதுல எந்தெந்த இடத்துல யாரெல்லாம் தவறெடுத்திருக்கிறார்கள் என்று ஒரு வார காலமாகவும் கூட இன்னும் வந்து கண்டுபிடிக்கப்படலைங்கிறது வந்து வருத்தம் அளிக்கிறது. அடுத்தது வந்து அந்த சம்பவம் நடந்த பிறகு விஜயா தானா வந்து கரூர்ல இருந்து வெளியேறினாரா அல்லது காவல்துறையினர் உடனடியாக இந்த இடத்திலிருந்து நீங்கள் வெளியேறுங்கள் என்று சொன்னார்களா, அது வந்து வெளியே தெரியும். ஏன்னா இப்ப வந்து என்ன, அவர் வந்து இந்த மக்களை வந்து பார்க்காமல் காப்பாற்றாமல் வந்து வெளியே போய்விட்டார் என்று ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது. அதனால இது எல்லாமே வந்து முழுமையை வந்தா வெளியே வரணும். இது வந்து டிரான்ஸ்பரன்சி, இது வெளிப்படைத்தன்மை இருக்கணும். அப்பதான் எங்கே தவறு நடந்திருக்குது, யார் தவறு எடுத்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட தவறு எடுக்கிறார்கள், வருங்காலத்தில் அது சிறிய கட்சியோ பெரிய கட்சியோ ஒரு அமைப்போ அது யாரோ ஒரு கூட்டத்தில் வந்து எப்படி நடந்துக்கணும், ஒரு கூட்டத்தை நடத்துறது எப்படிங்கிற வந்து அது ஒரு படிப்பணியாக அமையும். அதை விட்டு போட்டு இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருது, இந்த விஜய் வந்து அவர் கொஞ்சம் செல்வாக்கு பெற்று வராரு, இவரை காலி பண்றதுக்காக இந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டு வந்து மற்றவர்கள் வந்து அவர் மீது குற்றச்சாட்டு சுமத்தது, அவரை கைது செய்யணுங்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் அதிகபட்சமானது என்று நான் புதிய தமிழக கட்சியின் சார்பாக கருதுகிறேன். ஒரு நபர் ஆணையம் வந்து தமிழக அரசு அமைச்சிருக்காங்க சார். இந்த விவகாரத்துல ஒரு நபர் ஆணையம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்த ஒரு நபர் ஆணையம் சொல்லவே வேண்டாம் சார், ஏற்கனவே அறிக்கையெல்லாம் தயாராகிக்கும் சார். அவங்க கையெழுத்து போடுறது மட்டும் தான் பாக்கி இருக்கும். ஏன்னா எங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த ஒரு நபர் ஆணையங்கள் எல்லாம் வந்து 1995ஆம் ஆண்டு கொடியங்குளம் சம்பவம் நடந்த காலத்திலிருந்து, மாஞ்சோலை தேயிலை தொழிலாளர்களுக்கு மோகன் கமிஷன் போட்டதிலிருந்து எல்லா ஒரு நபர் கமிஷனும் வந்து ஆளுங்கட்சியினுடைய டைரக்ஷன் என்னவோ வழிகாட்டுதல் அப்படித்தான் கொடுத்துருக்கு, மாறா கொடுத்தது கிடையாது. அது வந்து இது ஒரு மிகப்பெரிய சம்பவம். 41 பேர் இருந்தது, ஒரு பப்ளிக் மீட்ல இருந்தது. இது வந்து ஒரு நபர் கமிஷன் அல்லது காவல்துறை அதிகாரி போட்டு விசாரிக்கிறதெல்லாம் வந்து உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு வந்து உதவாது. அசராக்காருக்கு நேர்மையானவராக இருக்கட்டும், இருந்தாலும் கூட அவர் வந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவோ அல்லது ஒரு காவல்துறை அதிகாரி எதிராக வந்து அவரால் அறிக்கை கொடுக்க முடியும்னு நான் நம்பல. அதனால வந்து சிட்டிங் ஜட்ஜஸே நீதிபதி இருக்கிறாங்களே, ஏன் வந்து தலைமை சாதாரண வந்து ஒரு அனாமத இன்சிடென்ட் எடுத்தாங்களே, 41 பேருக்கு இறந்துக்கிற போது ஏன் ஜட்ஜஸை வந்து நாங்களே ஒரு 4 பேர் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசாரிக்க கூடாது? அப்ப அதை விட இது சம்பவம் வந்து மோசமான சம்பவமா? அதையே நீதிமன்றங்கள் இதில் வந்து கொஞ்சம் தயக்கம் காட்டுகிறார்கள். அதனால வந்து இதுக்கு வந்து குறைஞ்சது நியூட்ரல், டோட்டலா நடுநிலைமையோடு விசாரிக்கக்கூடியவர்கள் விசாரிச்சா தாங்க அது உண்மை வரும். இந்த உண்மையை கொண்டு வருவதற்கு தான் எல்லாருடைய குரல் இருக்கணும். ஆனா தமிழ்நாட்டினுடைய இது வந்து என்னன்னா, எல்லாவற்றிலுமே சாவிலே அரசியல் செய்வது போல எல்லாருடைய பார்வையும் எல்லாருமே வந்து எப்படியாவது விஜயை கார்னர் பண்ணணும், விஜயை ஒதுக்கி விட்டுறணும், அவரை மீண்டும் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது, இதை வச்சு கண்டம் பண்ணி அவரை வந்து பலகீனப்படுத்தி அந்த இடத்த வந்து மீண்டும் மற்றவர்கள் கைப்பற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு குறுகிய நோக்கம் இருப்பதாக கருதுகிறேன். விஜயும் வந்து இந்நேரம் வந்து வெளியே வந்திருக்கணும். அதாவது பாக்ஸிங்கில் ஒன்று உண்டு, ஒருத்தர் வந்து எதிரி வீழ்த்தினான்னா கீழே விழுந்தாலும் கூட இத்தனை செகண்டுக்குள்ள எந்திரிக்கணுங்கிறது. அதே போல அரசியல்லையும் அந்த தமிழ்நாடு வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களும் அது விஜய் உட்பட அவர்களும் எல்லாருமே வந்து காவல்துறை கைதுக்கெல்லாம் பயந்தெல்லாம் போய் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது. அவர்கள் போல்டா முன்ஜாமீனும் கேட்கக்கூடாதுங்கிறது. அரசு பண்ண என்ன 15 நாள் வைக்கிறாங்க, 1 மாசம் வைக்கிறாங்க, 2 மாசம் வைக்கிறாங்க, ஃபேஸ் பண்ண வேண்டியதானே? ஏன் அவர்கள் போகணும்? எல்லாருமே அவர்களும் வந்து வீட்டுக்குள்ள பூட்டி வந்து இருக்கிறதெல்லாம் வந்து பொது வாழ்வுக்கு சரியாக இருக்காது. அவர்களும் வந்து
தைரியத்தோட வெளியே வந்தால் தான் அரசியல் களத்திலையும் அவர்கள் நிற்க முடியும். சிலதெல்லாம் காலம் இடைவெளி விழுந்து போச்சு அப்படின்னா அது நிரப்ப முடியாது. அதனால் அது அவர்களும் அரசியலில் தொடர்ந்து இருக்குன்னு சொன்னால் அவர்கள் வந்து பூட்டிய கதவுகளை திறந்துட்டு வெளியே வரணும். இதுதான் வந்து அவர்களுக்கு நான் அட்வைஸ். சார் அதெல்லாம் வந்து யாரும் வந்து பெருசாக சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க சார். நாங்கள் விரும்புறது அது அவங்க வந்து அரசியல் ரீதியாக அவங்க எப்படி இருக்காங்க அது வேற. நான் வந்து இதுக்கு வந்து உண்மை யாருடைய ரோலில் தவறளிச்சிருக்கப்பட்டது. அரசாங்கம் எங்கே தப்புனுச்சு. ஒரு தலைவர் கண்டிஷன் போடும்போது நீ வந்து நீங்கள் வந்து வண்டியை விட்டு வந்து தலையை வெளியே கூட்டாத, கையை காட்டாத, காலை காட்டாத, மூக்கு காட்டாத, இப்படி கண்டிஷன்லாம் போடலாமா? இதெல்லாம் எந்த விதம் சரியாக இருக்க முடியும். அதனால் அந்த 27 கண்டிஷன் போட்டதில் என்னென்ன கண்டிஷன் போட்டாங்க, ஏன் வந்து அதை விஜய்க்கு மட்டும் இத்தனை கண்டிஷன் போடணும்? ஸோ இதெல்லாம் வந்து பல கேள்விகள் இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் நியாயமாக நடக்கணுமில்ல? அது நியாயமாக நடக்கணுமா இல்லையா? இல்லை, என்னை பொறுத்தளவு இதில் வந்து ஃபைண்ட் அவுட் த ட்ரூத் ஃப்ரம் த ஃபேக்ட்ஸ். எல்லா சம்பவங்களிலிருந்து உண்மையை வந்து வெளியே கொண்டு வரணும். என்ன எந்தெந்த இடத்துல என்னென்ன தவறுகள் நடந்திருக்குது, இந்த தவறுகள் எல்லாம் நாளைக்கு நடக்காதவாறு நீங்க வந்து சொல்யூஷன் பண்ணணும். அதனால வந்து இது மேம்போக்காக விஜய் தான் காரணம் அல்லது அரசு தான் காரணம் அல்லது வந்து போலீஸ் தான் காரணம் அப்படிங்கிறதல்ல. நமக்கு வந்து உண்மை வெளியே வரணும். அது கொண்டாந்து வந்து என்னுடைய பாரு வந்து தமிழ்நாட்டினுடைய தலைமை நீதிபதியுடைய தலைமையிலேயே வந்து ஒரு குழுவை நியமிச்சு 3 பேரோ 5 பேரோ அது ஒன்றும் பெருசாகாது. இந்த ஸ்பாட்டை விசிட் பண்ணணும், எல்லாத்தையும் என்கொயரி பண்ணணும். 1 வார காலம் 10 நாள் அதுக்கு வந்து உண்மை கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் நீதிபதிகளே நியாயமாக தங்கள் சுயமாக விசாரிக்கிறது தான் இது தீர்வாக அமைய முடியும். இல்லை, அதான் அப்படின்னா அவர் தான் சொல்லணுங்க. நீண்ட நாள் மௌனம் வந்து அது வந்து சரியா இருக்க முடியாது. உண்மையிலேயே வந்து நீதிமன்றத்துக்கு இதுக்கு போகணும் அப்படின்னா காவல்துறை. அதான் என்னுடைய கொஸ்டின் அதுதான். நீங்க வந்து அந்த இடத்துல இருந்து வெளியே போகும்போது காவல்துறை உங்களை வெளியேற்றா, அதாவது நீங்களாக வந்து அந்த இடத்துல மீண்டும் ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்பதற்காக வெளியே போறீங்களா? சப்போஸ் அப்படியே அவர் நினைச்சிருக்கலாம், இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு இருக்கிறது மூலமா நான் மீண்டும் இன்னொரு சம்பவம் நடத்தப்படக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தில் வெளியே இருக்கிறான். அல்லது இவர் அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு நாம ஃபுல் கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காவல்துறை எடுத்ததா என்ன அப்படிங்கிறது தெரியல. அதனால அவர் தான் சொல்லணும். அதுபோக வந்து இவருக்கு நீதிமன்றத்துக்கு இப்போ நீதிமன்றம் தடை போட்டது அவரை மீண்டும் நீதிமன்றத்துக்கு போறதுக்கு. அப்படி ஒரு தடை வந்து ஆபீஸா வெளிப்படையாக இருக்கிற மாதிரி தெரியல. அதனால வந்து அவர் தான் சொல்லணும். வந்து அவர் தொடர்ந்து வந்து அப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறது வந்து சரியான மெத்தட் கிடையாது. சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கறிஞர் செந்தில் குமரன் கரூர் சம்பவம் விஜய் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்யாதது இல்லை, அதாவது நீதிபதிகள் மேலே வந்து நான் ஒன்று அவர் சொல்கிறது வந்து அது அவருடைய கருத்து இருக்கிறார். நான் அப்படி ஒரு ரெக்கார்டு வந்து நான் வந்து பார்த்தேன். அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியலிங்க. நீதிபதிகள் வந்து பல விஷயங்கள் வந்து பேசுகிற போது வந்து சில கமெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆகாதுங்க. அவர் அப்படி ஒரு ஆர்டர் போட்ட மாதிரி தெரியல. என்னை பொறுத்த மட்டிலும் சரி, விஜய் மேலே வழக்கு போட்டால் அது வந்து எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? எப்படி வந்து உண்மை என்னென்னு கண்டுபிடிக்காம விஜய் போட்டால் அதுதானே ஒருதலை பட்சம் வந்து அப்படி நீதிபதி சொல்ல முடியும். அந்த சம்பவம் வந்து விஜய் தான் காரணம் என்று சொன்னால் விஜய் மேல வழக்கு போடுறது ஆட்சி தப்பில்லை. இந்த சம்பவம் யாரால் நடந்தது, எப்படி நடந்தது, ஏன் நடந்திருக்கு, தவிர்த்திருக்க முடியுமா முடியாதா என்பதே இன்னும் வெளிப்படையாகாத போது நீ விஜய் மேல வழக்கு போடுங்க, விஜய் உள்ள போகணும்னு சொல்லி நீதிபதி எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொல்லியிருக்க மாட்டார். அப்படிதான் கடந்த 3 நாட்களாக சில நபர்கள், சில கட்சியை சார்ந்தவர்கள் வந்து விஜய் மீது வழக்கு போடு கைது செய்தது. அதெல்லாம் டூ மச். வீடியோ இல்லை அதான் சொல்லணும். அதாவது அரசியல் பிழைத்தோருக்கு அறம் தான் கூற்று. அதாவது வந்து அவர் விரும்பி இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. அவர் அரசியல் வாழ்வில் அடியெடுத்து வைத்து சமுதாயத்தில் வந்து கடந்த 30 வருஷமா ஒரு மாற்றம் இல்லை, தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி கொடுப்போம்னு ஒரு நல்ல நோக்கத்தோடு வர்றாரு. அப்படி வர்றபோது அவர் எங்கேயாக ஒரு மாற்றாக எழுந்து வந்து விடுவாரோ என்று
பலரும் பல கோணங்களிலிருந்து அவருக்கு எதிரான கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில அவர் உறுதியா தன்னுடைய நிலைப்பாட்டில் நிற்கணும். இப்போ இந்த சம்பவத்திற்கும் அவருக்கும் பொறுப்பு இல்லைங்கிற போது அவர் ஒரு மிகுந்த வருத்தத்தில் என்ன செய்வது, இது மக்களுக்கு பற்றி சொல்ல முடியுமா அரசா அப்படிங்கிற ஒரு குழப்பம் அல்லது ஒரு தயக்கம் அல்லது வேற ஏதாவது இருந்திருக்கலாம் மனசுக்குள்ள. திடீரென்று ஒரு முடிவெடுக்க முடியாது இருந்திருக்கலாம். ஆனால் ஏறக்குறைய 7 நாள் ஆகிவிட்டது. ஆனால் அவர் அரசியல் கட்சியை நடத்தக்கூடியவர், அது 2026 சட்டமன்ற தேர்தலில் ஃபேஸ் பண்ணக்கூடியவர். தொடர்ந்து வீடியோ மூலமாகவே கருத்தை சொல்லிக் கொண்டிருப்பது சரியா இருக்காது. களத்துக்கு வீட்டினுடைய கதவுகளை திறந்து கொண்டு வெளியே பேசிட்டோம். ஆச்சா, நான் எந்த விதத்திலும் காரணம் இல்லை அப்படிங்கிற சொல்லணும். நான் எந்த விதத்திலையும் அப்படி ஒருவேளை எனக்கு கண்டுபிடித்தால் சட்டம் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அது ஃபேஸ் பண்ணணும். அப்படி சட்டம் அது தடுக்க முடியுமா? வெளியே அதை சொல்லணும். வீடியோக்களால் எந்த தலைவரும் மக்களை தொடர்பு போடுறது அது அவருக்கே நல்லது கிடையாது.